Hello guys, welcome back. This is module number 5.17, Relative Motion Problem in Engineering Mechanics. Anna University April May 2023 ல கேட்கப்பட்ட question. அதோட solution. Two stations P and Q are 5.2 km apart. An automobile starts from rest from station P and accelerates uniformly to attain a speed of 48 km per hour in 30 seconds. The speed is maintained until the brakes are applied. The automobile come to rest at the station Q with a uniform retardation of 1 meter per second square. Determine the total time required to cover the distance between the two stations. ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். என்ன காரணம்னா இதோட ஆன்சர்னு பார்த்தா வெறும் மூணு ஸ்டெப்பில் இதோட ஆன்சர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. ஆனால் இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் வரும். கரெக்டாக அனலிட்டிக்கலாக எந்தெந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ ஹிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு இந்த 3 ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கான நிமிடங்கள் வெறும் 5 நிமிடங்கள் தான். அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கே உங்களுக்கு 15 நிமிடங்கள் தேவைப்படும். புரியுதா? அதுதான் இந்த கொஸ்டினோட பியூட்டியே. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குங்கிறது வரிசையாக அரை பக்கம் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் எதன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எடுப்பீங்க இல்லையா? இதுதான் ரொம்ப ரொம்ப குரூஷியலான பார்ட்டு ரிலேட்டிவ் மோஷன். பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக நான் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ நான் அந்தளவுக்கு டயக்ராம் போட்டு சொல்லித்தரேன். ப்ளீஸ் டேக் அ க்ளோஸ் லுக். ஸோ திஸ் இஸ் ஸ்டேஷன் நம்பர் பி, திஸ் இஸ் ஸ்டேஷன் கியூ. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேஷன் பியிலேருந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது 48 கிலோமீட்டர் 30 செகண்டில் கிளியர் ஆகிடுது. இது ஸ்பாட் நம்பர் 1. இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிருக்கும் இல்லையா? அந்த 30 செகண்டில் எவ்வளோ தூரம் கடந்திருக்குமோ அதுதான் S1. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் யூனிஃபார்மாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அன்டில் பிரேக் அப்ளை பண்ணும்போது. இந்த பிரேக் அப்ளை பண்ணுற பாயிண்ட் தான் இது. இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக குறையுது. ரிட்டார்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா? ரிட்டார்டேஷன் சொன்னால் அதுக்கு என்ன, ஆக்சலரேஷன் நெகட்டிவில் போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக மாறுது அப்படின்னு அர்த்தம். போகும்போது இந்த இடத்துல பிரேக் போட்டோன்னா வண்டி தேய்ச்சிக்கிட்டே போய் 3வது பாயிண்ட்டான கியூவை அடையுது. ஸோ திஸ் இஸ் யுவர் S3. அப்போ இங்கே S1 கண்டுபிடிக்கணும், S3. இங்கே நடுப்புற இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு பேர் S2. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த 3 டிஸ்டன்ஸை அவங்க கேட்கல. ஸோ சம் ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் S ஈக்குவல் டு S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 கேட்கல. ஏன் கேட்கல? ஏன்னா பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட தூரம் 5.2 கிலோமீட்டர். அதான் ஆல்ரெடி இருக்கு இல்லையா? அவங்க அதை கேட்கவே இல்லை. அவங்க கேட்குறது இந்த 3 பிட் ஸ்டாப்ஸ் இருக்கு இல்லையா? இதில் கன்சியூம் ஆகக்கூடிய டைம். அப்போது கேபிட்டல் T விச் இஸ் ஈக்குவல் டு T1 T2 ப்ளஸ் T3. பிலேருந்து 1 அப்படிங்கிறதுக்கு போகக்கூடிய இந்த S1 டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய டைம் T1 30 செகண்ட் ஆல்ரெடி நமக்கு சம்மில் இருக்குது. இந்த 1லேருந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய T2 சம்மில் இல்லை. பிரேக்கு போட்டதுக்கப்புறம் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் போய் தேய்ச்சிக்கிட்டே நிற்கிது. அந்த T3 என்ன நமக்கு தெரியாது. இதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ த கிவன் டேட்டா பிட் ஸ்டாப் 1, அதில் வெலாசிட்டி 1 கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க, அதை மீட்டர் பர் செகண்ட்னு மாத்திரம். அது பெரிய விஷயம் இல்லை, யூ கேன் டூ. V1 T1 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான், இந்த இடத்துக்கு நேராக கிவன் டேட்டா V1, திஸ் இஸ் யுவர் T1 அப்படின்னு எழுதிக்கலாமா? அடுத்ததாக ஸ்பீட் இஸ் மெயின்டைன்டு அன்டில் த பிரேக்ஸ் ஆர் அப்ளைட். அப்போ நமக்கு V2வும் தெரியாது, T2வும் தெரியாது. அண்ட் தென் கம் டு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனல் பாயிண்ட்டு கிடையக்கூடியது ஆக்சலரேஷன் மட்டும் இருக்குது. A3யோட வேல்யூ இருக்குது. இப்போ மொத்தம் இவ்வளோ டேட்டாவில் 3 வேல்யூ தான் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? தாராளமாக பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ த ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார் தி ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் T1 ஈக்குவல் டு 30 செகண்டா, V ஈக்குவல் டு U ப்ளஸ் AT, தட் இஸ் யுவர் ஃபைனல் வெலாசிட்டி. யூவோட வேல்யூ ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ 0 அல்லவா? ஸோ யூவோட வேல்யூ 0ன்னு போட்டுடலாம். வியோட வேல்யூ 48 × 5/18. ஏன் 5/18 மல்டிப்ளை பண்ணோன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் விச் வில் பி கன்வெர்டட் இன்டு மீட்டர் பர் செகண்ட். ஒன்றும் இல்லை, கிலோமீட்டர்னா 1000 மீட்ரு, பெர் ஹவர்னா டிவைட் பை 3600 செகண்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5/18 வரும். ஓகே, இது விச் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் தெரியாது, இன்ட்டு டைம் 30 செகண்ட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் தி கவரேஜ் டிஸ்டன்ஸ் S1, S which is equal to velocity into distance இல்லையா? ஸோ velocity 48 × 5 டிவைடட் பை 18
இன்ட்டு டைம் 30 போடும்போது S1ஓட வேல்யூ கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு டேக்கன் ஆஃப் தான். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். எனக்கு செகண்ட் ஸ்டெப்பை பொறுத்த மட்டும் பியிலேருந்து கியூவுக்கு போகக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்லையாவது எனக்கு V1 T1 இருந்துச்சு. அட்லீஸ்ட் செகண்ட் ஸ்டெப்லேருந்து தேர்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஆக்சலரேஷனாவது இருக்குது. இங்கே இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டில் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2லேருந்து 3க்கு போகிற இந்த ரிட்டார்டேஷன் ப்ராசஸை எடுக்கிறேன். அதில் V3 = U3 + A × T3. ஏன்னா இது ஃபைனலாக கொண்டு போய் 3வது இடத்துல ரெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் வியோட வேல்யூ 0வா. இங்கே ஸ்டார்ட் ஆகிறது ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்போது இனிஷியல் வெலாசிட்டி 0. இங்கே ஃபைனல் வெலாசிட்டி 0, ஏன்னா போய் நிற்கிது வண்டி. அப்போ V3 = 0. ஆனால் இந்த யூவோட வேல்யூ 0ங்கிறதையோ இங்கே 3வது பாயிண்டில் வியோட வேல்யூ 0ங்கிறதே அவங்க கொடுக்கல. அதில் இருக்கக்கூடிய ஹிண்ட்டை வச்சு நம்மளை தான் சால்வ் பண்ணுறோம். U3 அப்போ வெலாசிட்டி என்னன்னு சொல்கிறது, நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துலையே 48 km/h ரேட்டடில் ரீச் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த இடம் 2வது பாயிண்டில் பிரேக் போடுற வரைக்கும் அன்டில் வி ஆர் அப்ளைங் த பிரேக் வெலாசிட்டியோட வேல்யூ எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ அந்த வெலாசிட்டியை எடுத்துக்கிட்டு ப்ளஸ் A × T3. ஏவோட வேல்யூ இங்கே நான் -1ன்னு போடுறேன். ஏன், யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் சொல்லப்பட்டிருக்கு. இது 1ன்னு சொன்னாலும் இந்த ரிட்டார்டேஷன் என்று சொல்லும்போது நெகட்டிவ் அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம போட்டாகும். ஸோ -1 × T3. இது சால்வ் பண்ணும்போது ஐ கெட் 48 × 5/18 -T3. -T3 அங்கே போச்சுன்னா +T3. 48 × 5 / 18. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 13ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ எனக்கு T3யோட வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ ஃபைனலி T1ம் ஆல்ரெடி இருக்குது, T2 கிடச்சிச்சு. இப்போ T3 கிடச்சிச்சு. T2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா. அதுக்கு என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தா டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். S3 = வெலாசிட்டி × டைம். வெலாசிட்டியோட வேல்யூ 48 × 5/18. நம்ம கண்டுபிடிச்ச டைமோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 173 மீட்டர். இப்போ ஓவரால் டிஸ்டன்ஸ் S எவ்வளவு, 5200 மீட்டர், ஏன்னா 5.2 கிலோமீட்டர். விச் இஸ் ஈக்குவல் டு S1உடைய மதிப்பு 400 ப்ளஸ் S2வோட மதிப்பு தெரியாது, S3யோட மதிப்பு 173. இங்கே 5200 போட்டால் நமக்கு S2வோட வேல்யூ கிடைக்குமா, அந்த வேல்யூவை தான் எடுத்து பண்ண போகிறோம். ஸோ ஹவ் அப்படின்னா S1 S2 S3யோட வேல்யூவில் 5200, S1ஓட மதிப்பு S3யோட மதிப்பு ரெண்டுத்தையும் போட்டால் S2 கிடைக்குது. நாம் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறோம், ஒய், பிகாஸ் நமக்கு S = வெலாசிட்டி × டைம். வெலாசிட்டியோட வேல்யூ 48 × 5 கீழ் 18 அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட டயத்தை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இங்கே இந்த டிஸ்டன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது 4600 மீட்டர் இருக்குது. இங்கே 13 × T2 அப்படின்னு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 13 T2 அப்படின்னு ஆகுது. ஸோ திஸ் 13 டிவைடிங் 4627 அப்படி போட்டிங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் டைம் 356 செகண்ட் உள்ளதுலேயே அதுதான் அதிகம். சரிங்களா. அப்போது டோட்டல் டைம் T which is equal to T1 T2 T3 மூணுத்தையும் ஆட் பண்ணால் 399. நம்ம கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 400 செகண்ட் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லிடலாம். சரியா. இப்போ இந்த வெலாசிட்டி அப்ளை பண்ணுறது மட்டும்தான் குழப்பமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பிட் ஸ்டாப் P போடுங்க. அதுலேருந்து ரேட்டட் ஸ்பீடு போகிற வரைக்கும் ஒரு டைம் இருக்குது. அதாவது ரேட்டட் ஸ்பீடு எங்கே உள்ளது, 48 km/h ரீச் பண்ணுறதுக்கு சம் டைம் ஆகுது. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த கார் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது அப் டு பார்ட் 2. ஸோ இந்த 48 கிலோமீட்டருங்கிறது இங்கே காமன். அதுக்கப்புறமா ஒரு பிரேக் விழுந்ததுக்கப்புறம் வண்டி பொறுமையாக போய் கியூங்கிற ஸ்டாப்பில் நிற்கிது. ஸோ இந்த இடத்துல வரக்கூடியது -A, இங்கே வருது +A, இங்கே யூவோட வேல்யூ U1ஓட வேல்யூ 0, இங்கே U2ஓட வேல்யூ 48 km/h. இது ஓவரால் டிஸ்டன்ஸில் 48 km/h ஓகே ஆகுது. இங்கே யூவோட வேல்யூ 48 km/h, இங்கே V3ஓட வேல்யூ 0, இந்த U1ஓட 0, இந்த U2 அப்படிங்கிறத நான் இதுவாக எடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த அசம்ஷன் V3 = 0. இது எதுவுமே சம்பளம் கொடுக்கல, நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் U = 0. அப்புறம் பிரேக்கு போட்டதுக்கப்புறம் கம்ஸ் டு ரெஸ்ட் அப்படின்னு போட்டால் ஃபைனல் வெலாசிட்டி 0. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன செஞ்சாகணும், கணக்கில் இருக்கக்கூடிய ஹிண்ட்டுகளை தெளிவாக படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது புரிய வரும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். சரிங்களா. ஸ்டெப்ஸ்ன்னு நான் பார்த்தேன் இல்லையா, நான் சொன்ன மாதிரி 1 2 3 4 ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சிச்சு.
இதுதான் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணிடுவீங்க. எவ்வளோ நிமிஷம்? வெறும் 5 நிமிடங்கள். ஏன்னா ஆன்சர் 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். இந்த 7 ஸ்டெப்பை கால்குலேட்டரில் போடுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிடங்கள் தான். ஆனால் இந்த எக்ஸாக்ட் லாஜிக் அப்ளை பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். சரியா? ரிலேட்டிவ் மோஷன் ப்ராப்ளமில் நிறைய ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். அதை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கூட நான் ப்ராக்டிஸுக்கு தரேன். எக்ஸாம் முடியறதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தரேன். கீப் ப்ராக்டிஸிங். ஓகே. பொதுவாகவே ரிலேட்டிவ் மோஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பசங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னா, என்ன சார் இந்த கொஸ்டினை படித்து அதுக்கான ஆன்சரை ஜஸ்டிஃபிகேஷனாக எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு நுர தள்ளி போயிடுது, ஆன்சர் தப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, தப்பாக நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் தப்பாக போயிடுது அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். பட் எனிஹவ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிம்பிளாக இதை அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது ஒருவேளை நீங்கள் சென்ட்ராய்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கலாம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சால்வ் பண்ணியிருக்கலாம். அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம், நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை கால்குலேட்டரில் கிராஸ் செக் பண்ணலாம். லைக்வைஸ் ஃப்ரிக்ஷன் டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஃப்ரீ பாடி டயக்ராம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம போட்டிருக்கிற ஆரோஸ் ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு பாட்டம், இந்த ஆரோஸ்லாம் சரியாக போட்டிருக்குமா அப்படிங்கிறத உங்களால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். லைக்வைஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் ஸ்பேசஸ் யூனிட் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அதில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கோஆர்டினேட்ஸ்லாம் ஒரு தடவை சரியாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிடலாம். ரைட்டா? அதற்கான உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுறது என்னோடய ரெக்கமெண்டேஷன். உங்களுக்கு அதில் வேர்டிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் தவிர மற்ற இருக்கக்கூடிய நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, அது பார்த்தாகணும். இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் பார்த்தாகணும். ஒர்க் அண்ட் எனர்ஜி மெத்தட் பார்த்தாகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோஸை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்போதும் சொல்லக்கூடிய அதே தான். ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.